Good morning students. Today we are going to revise the lesson Unit 6 Health and Hygiene, the topic Safety and First Aid. So already last class we are discussing non-communicable diseases. So what type of non-communicable diseases, how these diseases can be caused. So இதெல்லாம் நம்ம last class பார்த்தோம். So today we are revise the lesson. The part of the lesson is called Safety and First Aid. What is meant by first aid? The first aid means the first aid is an immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இல்லாத சமயத்தில் யாருக்காவது ஆக்சிடெண்ட்டோ அல்லது இன்சிடென்ட் ஏற்படும் பொழுது ஸோ நம்மளால் முடிந்த ஒரு மெடிசினல் ஹெல்ப்புக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எய்ட், அதனுடைய நீடு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, த ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் டு சேவ் த லைஃப். இதனால் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை, உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. டு ப்ரிவென்ட் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். அதாவது அடிப்பட்ட அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய சம் பர்சன், த பாடிஸ் த பிளட் வில் பி கோயிங் டு அவுட். ஸோ நாம் என்ன பண்ணலான்னா, ஸோ கோயிங் டு என்ன பண்ணலான்னா ஸ்டாப் த ப்ளீடிங் ஊஸ் அவுட் ஆஃப் த பிளட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேண்டேஜ் போட்டு கட்டு போட்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணியோ நம்ம என்ன பண்ணலாம், டு நாட் கோயிங் டு த ஸ்டாப் த ப்ளீடிங் செஷன். ஓகே. அண்ட் தென் டு ரிலீவ் த பெயின் வலி குறைவதற்கு தேவையான ஒரு வழிமருந்துகளை நம்ம கொடுக்கலாம். ஸோ டு ப்ரொவைட் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த இயர்லியஸ்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மருத்துவ உதவியை செய்யும் பொழுது அந்த மனிதர்கள் எந்த ஒரு பாதிப்புகள் அதிகமாக போவதை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பர்ன்ஸ். ஸோ பர்ன்ஸ் மீன்ஸ் த ஃபயர் ஆக்சிடென்டல் பார்ன் மெனி அஃபெக்டிங் பர்சன்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்கின்ஸ் வில் பி டேமேஜ். த டிஷ்யூஸ் டேமேஜ் காஸ்ட் பை ஹீட், கெமிக்கல், எலக்ட்ரிசிட்டி, சன்லைட் ஆர் நியூக்ளியர் ரேடியேஷன் இஸ் known as burns. டிஃபைன் பர்ன்ஸ், அதாவது தீக்காயங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு 2 மார்க்கு. தீக்காயங்கள் என்றால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கான இது. வாட் இஸ் மீன் பை டிஃபைன் பர்ன்ஸ், வாட் இஸ் த ரீசன் ஃபார் த காஸ் ஆஃப் பர்ன்ஸ், அதுக்கு போனால ஒரு ரீசன் சொல்லலாம். த டிஷ்யூ டேமேஜ் காஸ் பை ஹீட், வெப்பத்தினாலையும், கெமிக்கல், எலக்ட்ரிசிட்டி, வெப்பம், வேதிப்பொருட்கள், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு, மின்சாரத்தினுடைய தாக்கம், அண்ட் தென் சன்லைட், சூரிய வெப்பம், ஆர் நியூக்ளியர் ரேடியேஷன், அதாவது வேதிப்பொருட்கள் அணுக்களுடைய ரேடியேஷன் கதிர்வீச்சு தன்மையினாலையும் தீக்காயங்கள் ஏற்படலாம். ஓகே. மோஸ்ட்லி பர்ன்ஸ் ஆர் காஸ்ட் பை ஸ்கர்ல்ஸ், பில்டிங் ஃபயர்ஸ், ஃப்ளேமபிள் லிக்விட் அண்ட் கேஸஸ். அதாவது அதிகப்படியான தீக்காயங்கள் தொழிற்சாலைகள் தீக்கள் மற்றும் பர்ன்ஸ் காஸ்ட் பை பில்டிங் ஃபயர்ஸ், வீடுகளில் ஏற்படுகின்ற தீக்காயங்கள், ஃப்ளேமபிள் லிக்விட் கேஸஸ், திரவங்கள் மற்றும் வாயுக்களினுடைய தீப்பற்றுதல் போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. There are 3 types of burns according to the degree of burning. இந்த பர்ன் தீக்காயங்களை நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சிவியாரிட்டி. ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்கின்னில் எந்த மாதிரி ரீஜனில் என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி we are classified into 3 different types of burns. First of all, first degree burns, அதாவது முதல் நிலை தீக்காயங்கள். These burns affect only the outer layer called the epidermis of the skin. ஸ்கின்னுடைய மேல் பகுதியில் மேலாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா that is called first degree burns. இதனால் வந்து உள்ளில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. So do not affect the inner side of the tissues of skins. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிகிரி பர்ன்ஸ், இது 2ஆம் நிலை தீக்காயங்கள். ஸோ செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் டேமேஜ் த எபிடெர்மிஸ் அண்ட் த லேயர் beneath it த கால்டு த டெர்மிஸ். அதாவது இப்போது மேற்புறத்தோலுக்கும் உள்ள அடித்தோலுக்கும் மேற்புறத்தோலுக்கும் இடைப்பட்ட பகுதி நடுத்தோல் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தசை திசுக்கள் இருக்கிறதுக்கு மேலே கூடிய ஒரு திசுக்கள் பகுதி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பாதிப்பு ஏற்படுச்சு. தட் இஸ் கால்டு செகண்ட் டிகிரி பர்ன்ஸ். அண்ட் தென் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ், 3ஆம் நிலை தீக்காயங்கள். ஸோ இன்வால்வ் டேமேஜ் ஆர் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கின் டு இட்ஸ் ஃபுல் டெப்த் அண்ட் த டேமேஜ் டு அண்டர்லையிங் டிஷ்யூஸ் ஆல்சோ. அதாவது இது தோலின் மிக ஆழமான பகுதி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸு அண்ட் தென் பிளட் வெசல்ஸு, நர்வ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கக்கூடிய அந்த ரீஜனில்
ரொம்ப டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ன் டேமேஜ் வந்து ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்டு தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ். பீப்புள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் சச் பேர்ன்ஸ் ஆஃபன் ரெக்வயர் ஸ்கின் கிராஃப்டிங். ஓகே, இந்த தீக்காயங்கள் ஏற்பட்ட மனிதர்களை நம்ம வந்து திரும்பவும் நல்லது செய்யணும்னா என்ன பண்ணணும்னா ஸ்கின் கிராஃப்டிங், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுனால அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா மட்டும்தான் நமக்கு நார்மல் அந்த கண்டிஷன் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் பர்னிங். இப்போ தீக்காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான முதலுதவியை நம்ம செய்யலாம்? ஸோ வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராசஸ் ஆக்டிவ் த பர்னிங் பர்சன்ஸ்? In case of minor burns, the affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. அதாவது சாதாரணமான ஒரு தீக்காயங்களாக இருந்துச்சுன்னா அந்த தீக்காயம் பட்ட பகுதியில் ஒரு என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு கோல்டு வாட்டருக்கு வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணணுமாவே தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் நம்ம போர் பண்ணணும். அண்ட் தென் after sometimes we are going to place the antiseptic lotions, so to avoid burning wounds and also do not affecting microbes. Okay, and then wear deeper layer of tissues in case of the severe burns. Where deeper layers of the tissues get destroyed and blisters appear, use of water should be avoided. அதாவது ரொம்ப தீக்காயங்கள் அந்த தசை பகுதிகளில் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா, அது உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் பாதிப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ அட் தி சேம் டைம் டு நாட் யூஸ் கோல்டு வாட்டர். அப்போ நம்ம தண்ணீரை மேலே படவை வைக்கக்கூடாது, ஏன்னா அது திசுக்களில் போய் பண்ணுறதுனால தண்ணியெல்லாம் உள்ளே போகும், அதனால பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே பிளட் ஊஸ் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா செப்டிக் ஆகும். ஓகே, த பர்ன்ட் ஏரியா ஷுட் பி கவர்டு வித் எ க்ளீன் நான் ஸ்டிக்கிங் கிளாத் ஆர் பேண்டேஜஸ். அப்போது உடனடியாக என்ன பண்ணணும்னா நம்ம உடல் திசுக்கள் மீது ரொம்ப அழுத்தம் தராமல் கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் ரத்தத்தை வெளியேற்றாத ஒரு பேண்டேஜோ அல்லது காட்டன் கொண்டு என்ன பண்ணலாமல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் நம்ம அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ லார்ஜர் பர்ன்ஸ் நீட் இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன். ஓகே, அதிகப்படியான பாதிப்பு இருந்துச்சுன்னா உடனே we are going to consult with the medicinal practitioners. Okay, it is very important to keep your fire extinguisher readily available. அப்போ மக்கள் அதிகமாக பீப்புள்ஸ் வந்து நிறையா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல, ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில், ஸோ வி ஆர் ப்ரொவைட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அவைலபிலிட்டி. ஓகே, அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த வசதிகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு த கட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கட் அண்டு ஸ்க்ராச்சஸ். ஓகே, வெட்டுக்காயங்கள் மற்றும் கீறல்கள். த கட்ஸ் அண்டு ஸ்க்ராச்சஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் டேமேஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். அதாவது வெட்டுக்கள் மற்றும் கீறல்கள் போன்றவை எல்லாமே தோலுடைய மேற்பரப்பில் அல்லது ரொம்ப ஆழமாக அதனுடைய பாதிப்பை பொறுத்து நம்ம வந்து அது வெட்டுப்பட்டிருக்கா அல்லது கீறலாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அட் த சேம் டைம் the surface of the skin only scratch means do not affect deeply but severely, but the skin, the inside of the skin and also the skin muscles also going to cut. The cut means they are severe problems. Okay, that is called cuts. The cut and the scratches are area of damage of the surface of the skin. A cut is a line of damage that can go through the skin and into the muscle tissues below, whereas a scratch is surface damage that does not penetrate the lower tissues. அதாவது வெட்டு என்பது கட்டுங்கிறது, கட்டிங் அப்படிங்கிறது நம்முடைய திசுக்கள், இந்த மசில் திசுக்கள், அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸு நெர்வ்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வெட்டுக்காயங்கள்னு பேர். இன்கேஸ் ஸ்க்ராச்சஸ் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியலி இன் த ஸ்கின் லேயர்ஸ், அதனுடைய சர்ஃபேஸ்லேயே வந்து சும்மா லைட்டாக ஒரு கீரல் மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஸ்க்ராச்சஸ். இதனால் உலரக்கூடிய திசுக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஓகே, cuts and scratches may bleed or turn red, become infected and leave scars. ஓகே, இப்போ வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது கீறல்கள் ஏற்பட்டாலோ அந்த இடத்துல இரத்த கசிவு ஏற்பட்டு அங்கே சிவப்பான ஒரு தடுப்பு ஏற்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். இப்போ அந்த வெட்டுக்காயங்களோ அல்லது கீறல்களோ ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம தரலாம்? For minor cuts, the affected area should be washed with cold running water and cleaned with an antiseptic liquid. இப்போது அந்த கட் ஆகிடுச்சு, ஒரு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுச்சு, ஆனால் வந்து இதனுடைய தன்மை ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சுத்தமான தண்ணி ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
ஆன்டிசெப்டிக் லோஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னா இட் இஸ் ஃபார் க்யூர் ஃபார் தீஸ் wounds. Then apply an antiseptic cream on the wound and the sterilized bandage should be tied to prevent infection. அதுக்கப்புறம் இந்த பஞ்சு காட்டன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம்னா அதனால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது. If the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and pressed and the injured person should be taken to a doctor immediately. ஒருவேளை அந்த வெட்டுப்பட்ட மனிதர்களுடைய கைகள்லையோ காயம் ஏற்பட்ட அந்த பகுதி ரொம்ப டீப்பராக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ரத்தம் வந்து வெளியேறாமல் தடுப்பதற்காக ஒரு காட்டன் பேடோ அல்லது நல்லா மொத்தமான துணியை கொண்டோ சுத்தமாக இருக்கக்கூடிய துணியை கொண்டோ நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கோயிங் டு கன்சல்ட் வித் டாக்டர், டேக் இன் இமிடியேட் ட்ரீட்மெண்ட். ஓகே, உடனடியாக நம்ம சிகிச்சை எடுக்கிறனால அந்த பிளட் வந்து வெளியே போகிறது என்ன பண்ணலாம், we are going to control the bleeding outside. ஓகே, நெக்ஸ்ட்டு பேசிக் கிளீனினஸ் அண்டு ப்ரொடெக்ஷன், அடிப்படை சுகாதாரமும் மற்றும் பாதுகாப்பும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹெல்ப் எனிபடி. மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளவு தான் நம்ம ஹெல்ப் பண்ணாலுமே நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பட் யூ மஸ்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் HIV அண்ட் அதர் பிளட் பார்ன் டிசீசஸ் வென் யூ ஹெல்ப் சம் ஒன் ஹூ இஸ் ப்ளீடிங். அப்போ ரத்தம் வெளியேறி அடிபட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நம்ம செல்ஃப் ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்ம வந்து அவங்க மூலமாக ஏற்படுகின்ற வியாதிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ப்ரிவென்டிவாக இருக்கணும். எந்த மாதிரி டிசீஸ்னால் அந்த பிளட் போன் ரத்தத்தின் மூலமாக பரவுகின்ற நோய்களான இந்த HIV நோய் போன்றவை எல்லாமே எளிதில் மற்றவர்களுக்கு பரவும். ஸோ அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த சேஃப்டி ஹெல்ப் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஓகே, யூ ஷுட் வேர் க்ளவுஸ் ஆர் எ க்ளீன் பிளாஸ்டிக் பேக் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். அதனால் ஒரு கைக்கு க்ளவுஸோ அல்லது பிளாஸ்டிக் கவரோ நம்ம கையில் கட்டிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பி கேர்ஃபுல் நாட் டு பிரிக் யுவர் செல்ஃப் வித் நீடில்ஸ் ஆர் அதர் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் த பர்சன் யூ ஆர் ஹெல்பிங். அந்த கூர்மையான ஒரு பொருட்களோ ஊசிகளோ போன்றவை அவர்களிடமிருந்து நமக்கு காயம் ஏற்படாதவாறு நம்ம பாதுகாப்பாக நம்ம அவங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப்பு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொய்னா மெடிசின் பெனிசிலினுடைய பார்ன் ஹிஸ்டரி. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதாவது சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இந்த இயர் ஆஃப் 1881 to 1955. ஸோ he was discovered the penicillin injection. ஸோ it is called queen of drugs. ஸோ அதனுடைய அந்த ஸ்டோரிலாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் வாட் இஸ் பை ஹெல்த்? A state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease or infirmity. ஓகே, அடுத்தது கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் மீன்ஸ் some disease can be easily spread to one person to another person. This type of diseases are called communicable diseases. They are some microbes formed diseases. They are viral diseases and bacterial diseases. And next, non-communicable diseases. These diseases do not spread to one person to another. This type of diseases are called non-communicable diseases because these diseases do not formed by microbes. Okay, diseases that are not caused by pathogens and cannot be passed on by a sick person to a healthy person. Okay, next, first aid. The immediate care given to a patient before a medical person arrives. ஓகே, ஸோ இன்றைக்கி நடத்தின இந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, நம்ம அடுத்த வாரம் அந்த ரிவிஷனில் நம்ம எக்ஸாம் ரிவிஷனுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.